Hi friends, welcome to our channel. நம்ம சேனலில் டிஎல்எட் பயிலக்கூடிய ஆசிரியர்களுக்கு பல பயனுள்ளதை வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். எல்லாருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மார்ச் 15 வந்து பார்த்தீங்கன்னா 508, 509, 510 வந்து எக்ஸாம் வந்து நம்ம கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அதனால் அதனுடைய யூனிட் வைஸ் பிளாக் வைஸை வந்து நம்ம செலக்டடாக 2 மார்க் MCQs 5 மார்க் 10 மார்க் இதெல்லாம் வந்து வித் ஆன்சரோட நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 508, 509, 510ஓட யூனிட் 1ஓடைய செலக்டட் MCQs வந்து நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். 508ஓட 5 மார்க் 10 மார்க் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ண சொல்லியிருந்தோம். அதனுடைய வீடியோ தான் இது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 508 பிளாக் 1 யூனிட் 1லேருந்து செலக்டட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் 10 மார்க் வித் ஆன்சரோட நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம NIVSலேருந்து கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா PDF புக்கு, அந்த புக்கில் இருந்து நம்ம ஆன்சர் வந்து பேஜ் வந்து நோட் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் ஸ்டடி பண்ணாலே போதும். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே அதை வச்சு நீங்கள் 2 மார்க்கு 5 மார்க்கு MCQs எல்லாத்துக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். எல்லாரும் வந்து 506, 507 வந்து ரிசல்ட் எப்போ அப்படின்ற மாதிரி கமெண்ட் செக்ஷன் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்டில் வந்து வெஸ்ட் பெங்காலில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஏதோ ரீசனுக்காக வந்து எக்ஸாம் வந்து நம்ம கண்டக்ட் பண்ண போட்டுருந்தாங்க 5067க்காக. இப்போ தான் அந்த வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து அவங்களுக்கும் சேர்த்து எக்ஸாம் ரிசல்ட் வந்து ஒரே சமயத்தில் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 508, 9, 10 இந்த எக்ஸாமுக்கு முன்னாடியே வந்து அது ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னா சப்போஸ் அதில் யாராவது ஃபெயிலாக இருந்தால் அப்படின்னா சேர்த்து வச்சு எல்லா ஒரே எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுறோம். இதில் வந்து நம்ம என்ன கன்ஃபர்மேஷனான நியூஸ் எதுவும் கிடைக்கல. 5067 வந்து பார்த்தீங்கன்னா எப்படியா இருந்தாலும் நமக்கு வந்து நம்ம எக்ஸாமுக்கு முன்னாடி கண்டிப்பாக ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. நமக்கு வந்து அஃபீஷியலாக ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வந்து NIVS தரப்பில் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அதனோட அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நமக்கு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 508 பிளாக் 1 யூனிட் 1 அதனுடைய 5 மார்க் 10 மார்க் என்ன சொல்லி பார்க்கலாம். வீடியோக்குள்ள பார்க்க முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தாப்பில் அப்டேட் பண்ணுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு டேரெக்டாக கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கலைக்கல்வியில் மாணவர்கள் சிறப்பாக பங்காற்றுவது ஏன்? இது வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஸ்டின். இது வந்து நமக்கு கொடுத்துருக்கு அந்த PDF புக்லேருந்து 508 தொகுதி 1 தமிழ் புத்தகம் பார்த்தீங்களா, அதில் வந்து பக்கம் எண் 3லேருந்து நீங்கள் ஸ்டடி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து நம்ம இதில் இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர் அதில் இருக்குது. நம்ம வந்து அதை ஃபுல்லாக எழுதினாவே நம்ம 5 மார்க் கொடுக்கும். இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு டைரி மாதிரி எடுத்துங்க, இல்லை ஒரு நோட் டவுன் பண்ணிவிட்டு அதில் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் எல்லாமே நீங்கள் நோட் டவுன் பண்ணிக்கங்க. அப்போ தான் நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு கிளான்ஸ் விட்டீங்க அப்படின்னா வந்து நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா மதியம் தான் நமக்கு எக்ஸாம், நம்ம வந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது இல்லை வந்து அங்கே வந்து நம்ம வெயிட் பண்ண முடியுங்களா, அந்த சமயத்தில் நீங்கள் ஸ்டடி பண்ணாவே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அப்படின்றப்ப நீங்கள் ஒரு பாயிண்ட் டவுன் பண்ணுறதுக்காக ஒரு நோட்டில் வந்து பாயிண்ட் டவுன் பண்ணி எழுதுவீங்க. நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் இடையில வந்து எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாயிண்ட் டவுன் கொடுத்துருக்கோம். சரிங்களா. செகண்ட் கொஸ்டின், காட்சி கலையை பற்றி விவரி. இது வந்து பார்த்தீங்கன்னா புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 4வது பக்கத்தில் இருக்குது. அடுத்த கொஸ்டினே வந்து அதாவது 3வது பக்கம், இது வந்து 4வது பக்கத்தில் இருக்குது. இதுவும் 5 மார்க் கொஸ்டின். இது வந்து நீங்கள் எழுதும்போது காட்சி கலை என்றால் என்ன அப்படின்றது இந்த மாதிரி ஏதாவது கொஸ்டின் கேட்குறாங்கன்னா கலைக்கல்வியின் மாணவர்களின் சிறப்பான பங்காற்றுவது ஏன் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா கலைக்கல்வி என்றால் என்ன அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் எழுதுங்க. அதே மாதிரி காட்சி கலையை பற்றி வரைனா காட்சி கலை என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு காட்சி கலை அதை பற்றி ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்க. எந்த கொஸ்டின் கேட்குறாங்களோ அந்த கொஸ்டின்லேருந்து அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு 2 மார்க் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அதனுடைய என்ன காரணம், என்ன ரீசன், எதனால் அப்படின்ற மாதிரி நீங்கள் அதை வந்து ரீசன் எழுதிங்க அப்படின்னா மீது ரிமைனிங் இருக்க மாதிரி வந்து நம்ம வாங்கிடலாம். ஒரு கொஸ்டின் இருக்குன்னா அந்த கொஸ்டினுடைய டைட்டில் வச்சு நம்ம வந்து அதை என்ன சொல்லி நம்ம ஆன்சர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் மார்க் 2 மார்க் கிடைக்கும். 3வது கொஸ்டின், கலைக்கல்வி என்றால் என்ன? இதில் பார்த்தீங்கன்னா கலைக்கல்வி அப்படின்னா கலைக்கல்வி என்றால் என்ன அப்படின்றது வந்து அது கலைக்கல்வி என்றால் என்ன, அதனுடைய வகைகள் எத்தனை, அதை வந்து எதனால் வந்து அந்த கலைக்கல்வி வந்து பின்பற்றப்படுகிறது, கலைக்கல்வி வந்து மாணவர்களுக்கு எவ்வாறு உதவுகிறது, ஆசிரியர்கள் பாடம் எடுக்கும்போது எவ்வாறு வந்து நம்ம அதை கற்றுக் கொடுக்க முடியும் அப்படின்றது வந்து நீங்கள் ஃபுல்லாக ப்ரீஃபாக இல்லைன்னா அது மட்டும் தான் உங்களுக்கு 5 மார்க் கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா இந்த கொஸ்டின் 3, 4 அதே தான். அதை 3வது பக்கத்து 4வது பக்கத்து படித்தாவே இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இந்த 3வது பக்கத்து 4வது பக்கம் படித்தோம்னா கிட்டத்தட்ட நம்ம 3 5 மார்க் கொஸ்டினுக்கு வந்து நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். 4வது கொஸ்டின், நிகழ்த்தும் கலை என்றால் என்ன? இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பக்க நம்பர் 5, 6வது பக்கத்தில் இதுக்குரிய ஆன்சர் இருக்குது. இது வந்து நீங்கள் எக்ஸாம் போகிற முடியாது உங்கள் மொபைல்லே வந்து அந்த NIVS சைட்டில் போய்ட்டு நீங்கள் அந்த PDF புக்கை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக இருக்கப்போ வந்து ஒரு ரீட் பண்ணிக்கலாம். ரீட் பண்ணால் நீங்கள் ஜஸ்ட் ரீட் பண்ணால் போதும், எல்லாம் ஈஸியாக தான் இருக்குது. ஜஸ்ட் ரீட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு அப்சர்வ் ஆயிரும். சப்போஸ் ஏதாவது பாயிண்ட் வைஸ் இருக்குது அப்படின்னா வந்து முக்கியமான கின்ஸை வந்து நீங்கள் ஒரு நோட்டில் வந்து நீங்கள் நோட் பண்ணிட்டு வாங்க. அப்போ தான் வந்து நம்ம எக்ஸாம் போகும்போது நீங்கள் பிட் கொஸ்டின் எழுதுறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா MCQs 2 மார்க் அதை வந்து நீங்கள் அட்டன் பண்ண அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி நோட் டவுன் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல்லாக வந்து 5 மார்க் 10 மார்க் எல்லாம் யூனிட் வைஸ் நாங்கள் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு MCQs பார்த்தீங்களா, MCQs அது மாதிரி 1 வேர்டு கொஸ்டின் 2 மார்க் கொஸ்டின் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலக்டடாக வித் ஆன்சரோட ஒரு 100 கொஸ்டின் மேலே நாங்கள் வித் ஆன்சரோட ப்ரிப்பேர் பண்ணி நாங்கள் அப்டேட் பண்ணுறோம்.
ஃபஸ்ட் நாங்கள் வந்து எல்லா யூனிட் வைஸ் வந்து 2 மார்க் 5 மார்க் 10 மார்க் எல்லாமே நாங்கள் அப்டேட் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு நீங்கள் எக்ஸாம் போகிறக்கு 1 வீக் இருக்குது முன்னாடி நாங்கள் எம்சிக்யூஸ் வந்து எல்லாத்துக்கும் 508 509 5010 மூணுக்குமே வந்து நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நாங்கள் வந்து எல்லாமே இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இயர் பேஸ் பண்ணி ஏதாவது கொஸ்டின் இருக்குது அப்படின்னா அதுக்கு தனியான வீடியோ வந்து உங்களுக்கு நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்குறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிகழ்த்தும் கலை என்றால் என்ன? இது பார்த்தீங்கன்னா 5வது பக்கம் 6வது பக்கம் 7வது பக்கத்தில் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 508 இருக்குது பார்த்தீங்களா, அதில் பிளாக் 1 வந்து நீங்கள் டெவலப் பண்ணாவே போதும். இது வந்து இந்த யூனிட் வந்து கவர் பண்ணலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் 1ல் வந்து நமக்கு 2 யூனிட் 3 யூனிட் இருக்கும். அதில் வந்து நம்ம ஃபஸ்ட் யூனிட்டோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அதில் பார்த்துட்டு இருக்கோம். 6வது கொஸ்டின், கலைக்கல்வியின் தன்மைகள் மற்றும் வாய்ப்புகள். இதை நீங்கள் எழுதும்போது 10 மார்க் கொஸ்டின். இதில் நீங்கள் எழுதும்போது கலைக்கல்வி என்றால் என்ன அப்படின்றதுக்கு நீங்கள் எக்ஸாம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருங்க. அப்புறம் தன்மைகள் அதை பற்றி நீங்கள் எழுதுங்க மற்றும் வாய்ப்புகள். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 10 மார்க். இது வந்து மொத்தம் 3 கொஸ்டினாக நீங்கள் ஆன்சர் பண்ணணும். கலைக்கல்வி அப்படின்னா என்ன எழுதணும், தன்மைகள் எழுதணும் மற்றும் வாய்ப்புகள். இது வந்து 3 பார்ட்டாக நீங்கள் எழுதினா தான் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 8வது பக்கத்துலேருந்து 11வது பக்கம் வரைக்கும் இருக்க பேஜ் நம்பர் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ரீட் பண்ணால் போதும். கண்டிப்பாக நீங்கள் இதில் ஃபுல் மார்க் எடுக்கலாம். 7வது கொஸ்டின், தொடக்க கல்வியில் கலைக்கல்வியின் முக்கியத்துவம். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஏன்னா வந்து தொடக்க கல்வின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, எல்லாமே வந்து நம்ம வந்து தொடக்க கல்வி பேசணும்னால தொடக்க கல்வியின் கலைக்கல்வியின் முக்கியத்துவம் கேட்டுருக்காங்க. கண்டிப்பாக வந்து இது வந்து இந்த சாப்டரில் நமக்கு வந்து இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நீங்கள் நல்லா ஸ்டடி பண்ணிக்கங்க. இது வந்து பக்க நம்பர் 12லேருந்து 14 வரையும் இதனுடைய ஆன்சர் இருக்குது. அதை நீங்கள் ரீட் பண்ணால் போதும் இதுக்குரிய ஆன்சர் எழுதலாம். சப்போஸ் வந்து இது வந்து நீங்கள் அது வந்து 12வது பக்கத்துலேருந்து 14வது பக்கத்தில் ரீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய ஓன் தாட்லேயும் நீங்கள் வந்து ஆன்சர் எழுதலாம். ஏன்னா தொடக்க கல்வியின் கலையின் முக்கியத்துவம் தான் கேட்டுருக்காங்க. அதனால் வந்து நம்ம இதை வந்து ஓனாக வந்து நம்ம ஆன்சர் எழுதலாம். உங்களுக்கு வந்து உங்கள் தாட்டில் வந்து ஏதாவது ஆன்சர் வருது அப்படின்னா வந்து கண்டிப்பாக நீங்கள் அதை நீங்கள் ஓனாக எழுதலாம். அப்போ தான் வந்து நல்ல மார்க் கிடைக்கும். 8வது கொஸ்டின், காட்சி கலையின் தேவை மற்றும் முக்கியத்துவங்கள். இதுலேயும் பாருங்கள், காட்சி கலை என்றால் எழுதுங்க, அதனுடைய தேவை அப்படின்னு சொல்லி தனியாக பார்ட் போட்டு எழுதுங்க. சப்ஹெட்டிங் போடுங்க, காட்சி கலை அப்படின்னு சொல்லி ஒரு ஹெட்டிங் போட்டு அதுக்குள்ளே எழுதுங்க. அதுக்கப்புறம் சப்ஹெட்டிங் போட்டு காட்சி கலையின் தேவைகள் அப்படின்னு போட்டு அதனுடைய பாயிண்ட் ஒன்று எழுதுங்க. அப்புறம் மற்றும் முக்கியத்துவம், காட்சி கலையின் முக்கியத்துவம் எப்படி வந்து 3 சப்டைட்டில் போட்டிங்கனாவே அதாவது கொஸ்டின்லேயே நம்ம கொடுத்துருக்காங்க. அதனால் ப்ராப்ளம் இல்லை. அதனால் 3யுமே வந்து நீங்கள் 3 சப்டைட்டில் மாதிரி போட்டு அதனுடைய ஆன்சர் எழுதுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து நமக்கு வந்து வெரிஃபை பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு நல்ல மார்க் கிடைக்கும். ஃபுல் மார்க் வாங்குறதுக்கு இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். காட்சி கலை அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்டிங் எழுதுங்க. ஹெட்டிங் எழுதிட்டு வந்து அண்டர்லைன் பண்ணிட்டு அதனுடைய காட்சி கலை என்றாலுங்க தேவை அப்படின்னு காட்சி கலையின் தேவைகள் போட்டு அதனுடைய எழுதுங்க. மற்றும் முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லி எழுதினாவே இதை நீங்கள் ஃபுல்லாக எழுதினாவே உங்களுக்கு கண்டிப்பாக ஃபுல் மார்க் 10 மார்க் கட்டாயம் நீங்கள் வாங்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பிடிஎஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா 14வது பக்கத்துலேருந்து 19வது பக்கம் வரைக்கும் அதை நீங்கள் ரீட் பண்ண போதும். அதனுடைய ஆன்சர் அதில் இருக்குது. 9வது கொஸ்டின், நிகழ்த்தும் கலையின் தேவை மற்றும் முக்கியத்துவம். அதே தான் முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா காட்சி கலையின் தேவை மற்றும் முக்கியத்துவம். இது வந்து நிகழ்த்தும் கலையின், அதே மாதிரி நிகழ்த்தும் கலை என்றால் என்ன, நிகழ்த்தும் கலையின் தேவைகள் மற்றும் நிகழ்த்தும் கலையின் முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்களே சப்டைட்டில் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். இது வந்து 20வது பக்கத்துலேருந்து 24வது பக்கம் வரைக்கும் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இருக்குது. இதை நீங்கள் ரீட் பண்ணீங்க அப்படின்னா கட்டாயம் வந்து நம்ம ஃபுல் மார்க் வாங்கலாம். 10வது கொஸ்டின், குழந்தை கலைகளை புரிந்து கொள்ளுதல் விவரி. இது வந்து குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா கலைகளை எவ்வாறு புரிந்து கொள்வார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் 25லேருந்து 28ஆம் பக்கம் வரைக்கும் இதை ரீட் பண்ணுங்கள், உங்களுக்கு புரியும். இல்லை அப்படின்னா வந்து நம்ம கிளாஸ்லேயே பார்த்துருப்போம் பார்த்தீங்களா, குழந்தைகளுக்கு வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு சொன்னோம் அப்படின்னா அவங்களுக்கு புரியும். கலையை பயன்படுத்தி அவங்களுக்கு வந்து எப்படி நம்ம கிளாஸஸ் எடுக்கிறது, அதை எதை எப்படி புரியும் அப்படின்றத வச்சு நீங்களே ஒன்றா ஆன்சர் பண்ணிங்கனாவே போதும். இதை வந்து நீங்கள் ப்ரீஃபாக எழுதினாலும் நம்ம ஜென்ரல் தாட்டில் எழுதுங்க. நம்ம குழந்தைகள் வந்து இப்போ கிளாஸில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து கலையை வச்சு நம்ம அவங்களுக்கு வந்து எப்படி வந்து அவங்களை வந்து அப்சர்வ் பண்ண வைக்கிறது, எப்படி வந்து உங்களுக்கு யூனிட் வந்து புரிய வைக்கிறது அப்படின்றத நீங்கள் ஓன் தாட்டில் எழுதிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் மார்க் போடுவாங்க. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம அஸ் அ டீச்சர் அதனால் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து எப்படி நம்ம ரியலாக புரிய வைப்போம் அப்படின்றத நம்ம கிளாஸ் எடுக்கிற தாட்டை வச்சு நீங்கள் எழுதினா போதும். அப்படி பண்ணிங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. இதே நீங்கள் ரீட் பண்ணி 25 ரீட் பண்ணிங்க உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதை வச்சு நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ப்ளஸ் பண்ணுங்கள். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பாயிண்ட் எடுத்துக்கிங்க வச்சு அதை வச்சு நீங்கள் ஓன் தாட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். அப்படி எழுதினா அது மட்டும் தான் உங்களுக்கு நல்ல மார்க் கொடுங்க. ஏன்னா வந்து நம்ம ஸ்கூலில் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்டை பேஸ் பண்ணி எழுதினாவே நம்ம நல்ல மார்க் வாங்கலாம். 11வது கொஸ்டின், வட்டாரக்கலை மற்றும் கைவினைப் பொருட்கள் என்றால் என்ன, உள்ள தொடர்பு என்ன அப்படின்னு. இப்போ வட்டாரக்கலை என்றால் என்ன, இது வந்து வேணால் 5 மார்க் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. வட்டாரக்கலை என்றால் என்ன எழுதுங்க, அடுத்து கைவினைப் பொருட்கள் என்றால் என்ன அப்படின்னு எழுதுங்க. அதனால் உள்ள தொடர்புன்னு சொல்லிட்டு போட்டு இது ரெண்டையும் நீங்கள் வட்டாரக்கலை என்றால் சொல்லி ஒரு சப்டைட்டிவ் ஹெட்டிங் போட்டு எழுதுங்க. கைவினைப் பொருட்கள் அப்படின்னு சொல்லி சப்ஹெட்டிங் போட்டு அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் எழுதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிளேஷன் ஃபார்ம் பண்ணுங்கள். வட்டாரக்கலைன்ற லெஃப்ட் சைடில் போட்டுங்க. அதே மாதிரி கைவினைப் பொருட்கள்ன்ற ரைட் ஹேண்ட் சைடு வந்து நீங்கள் ஒரு டேபிளேஷன் ஃபார்ம் பண்ணிவிட்டு அதற்குரிய ஒற்றுமை வேற்றுமை வந்து நீங்கள் எழுதினீங்க அப்படின்னா கட்டாயமாக உங்களுக்கு வந்து அதனுடைய 5 மார்க் வந்து ஃபுல் மார்க் நம்ம வந்து வாங்கிடலாம்.
இது வந்து அப்படி 10 மார்க் கேட்டாலுமே இதே ஃபார்மேட் எழுதுங்க. ஏன்னா வந்து இப்போ வந்து வட்டாரக்கலை இது வந்து 10 மார்க்லையும் கேட்குற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வட்டாரக்கலை என்றால் எழுதுங்க, கைவினை பொருட்கள் அதை வந்து டேபிளேஷன் ஃபார்ம் பண்ணி வந்து நீங்கள் 2 பாயிண்ட் எழுது போல் வந்து ஒரு 5-6 பாயிண்ட் எழுதுங்க அப்படின்னா இது 3 சேர்த்து வந்து கட்டாயம் நமக்கு 10 மார்க். இது வந்து 10 மார்க்லையும் கேட்கறதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா பக்கம் 28 இருக்குது. அதை வச்சு நீங்கள் பாயிண்ட் ஒன் நோட் பண்ணிங்க. மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஒரு நோட் எடுத்து இல்லை ஒரு டைரி மாதிரி எடுத்து வந்து என்னென்ன பாயிண்ட் ஒன்று இருக்குன்னு சொல்லி அதை PDF வந்து நோட் பண்ணிங்க. ஏன்னா வந்து நம்ம எக்ஸாம் போகிறக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் படிக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். அதனால் அந்த பாயிண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். ஒரு வாட்டி நீங்கள் ரீட் பண்ணால் போதும், எல்லாமே ஈஸியாக தான் இருக்குது. ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து மைண்டில் வந்து கண்டிப்பாக அப்சர்வ் ஆயிரும். அதே மாதிரி எக்ஸாம் போகும்போது நீங்கள் ஒரு வாட்டி வந்து ஒரு கிளான்ஸ் விடுங்க. நம்ம வந்து ஒரு வீடியோ பாருங்கள். இப்போ பார்க்குறீங்க அப்படின்னா வந்து எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் விடுங்க. அப்போ தான் அந்த கொஸ்டினை நீங்கள் ரீட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஆன்சர் தெரியுமா சொல்லி ஜஸ்ட் நீங்களே சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். 12வது கொஸ்டின், நாட்டுப்புற கலைகள் மற்றும் பாரம்பரிய கலைகள் கற்பித்தல் பற்றி விவரி. இது வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு எக்ஸாமில் கண்டிப்பாக இந்த கொஸ்டின் வரும். நாட்டுப்புற கலைகள், பாரம்பரிய கலைகள். நாட்டுப்புற கலை என்றால் என்ன, அதே மாதிரி பாரம்பரிய கலை என்றால் என்ன சொல்லி எழுதிருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை வந்து எவ்வாறு வந்து நம்ம வந்து அவங்களுக்கு புரிய வைக்கிறது அப்படின்றது இல்லைங்க. அதாவது கற்பித்தல் பற்றி விவரிக்க அவங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து நம்ம நாட்டுப்புற கலை வந்து எப்படி அவங்களுக்கு புரிய வைக்க முடியும், பாரம்பரிய கலைகளை எப்படி புரிய வைக்கும் போட்டு இது ஒரு டேபிளேஷனாக நீங்கள் ஃபார்ம் பண்ணி எழுதிங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு 5 மார்க் 10 மார்க் எந்த கொஸ்டினில் கேட்டாலும் நீங்கள் ஃபுல் மார்க் வாங்கலாம். இது வந்து உங்களுக்கு ஏதாவது பாயிண்ட் ஏதாவது எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா வந்து 29 பக்கத்துலேருந்து 30 பக்கம் வரைக்கும் உங்கள் PDF புக்கில் இருக்குது. அதை நீங்கள் படித்தாவே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். 13வது கொஸ்டின், காட்சி கலை மற்றும் நிகழ்த்தும் கலைகளின் சமகால கலைஞர்கள் பற்றி விவரிக்க. இதில் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபுல்லாக கலை பேஸ் பண்ணாங்க. முதல் கலை என்றால் என்ன எழுதிங்க, காட்சி கலை, நிகழ்த்தும் கலை, இதை பற்றி எழுதிட்டு சமகால கலைஞர்களை பற்றி விவரிக்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 31 பக்கத்துலேருந்து 33 பக்கம் வரைக்கும் இருக்குது. இதுக்கு நீங்கள் ஆன்சர் வந்து நீங்கள் ஜஸ்ட் வந்து இருக்குது கிளான்ஸ் ஒரு ரீட் விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஒன்று கிடைக்கும். அந்த பாயிண்ட் வந்து நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக பிளாக் 1லேருந்து யூனிட் 1 இருக்குது பார்த்தீங்களா. இதுலேருந்து நம்ம செலக்டடாக இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா MCQs 2 மார்க் எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணியாச்சு. இது வந்து ரிமைனிங் இருந்த 5 மார்க்கு 10 மார்க் கொஸ்டின் என்னென்ன கேட்பாங்க அப்படின்றது இம்பார்ட்டன்ட் கொடுத்து அதனுடைய பேஜ் நம்பர் போட்டு வித் ஆன்சர் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தாப்பில் வந்து இதனுடைய இங்கிலீஷ் மீடியம் வந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின் வேணும், ஆன்சர் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம 508, 509, 510 3க்குமே வந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கு யூனிட் 1லேருந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ பார்க்கலாம். இது எண்டில் வந்து நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். அதை நீங்கள் வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணுங்கள் போதும். ஏன்னா வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியத்துக்காக நாங்கள் தனியாக வந்து இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் எடுத்தோம் நாங்கள் வந்து இங்கிலீஷ் மீடியம் தான் அப்டேட் பண்ணோம். ஆனால் அதிக பேர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து நீங்கள் அதிகமாக யாரும் பார்க்கல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் கேட்ட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணது எங்களுக்கு தமிழ் மீடியம் தான் அதிகமாக வேணும் அப்படி மாதிரி கேட்டிருந்தீங்க. அதனால தான் நாங்கள் தமிழுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து தமிழில் வந்து நாங்கள் அப்டேட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதிக பேர் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுற பொறுத்து தான் எங்களுக்கு தெரியும். அதிக பேர் வந்து இங்கிலீஷ் மீடியம் கண்டிப்பாக உங்களுக்கும் நாங்கள் ஒவ்வொரு யூனிட் வைஸாக பிளாக் வைஸாக வந்து உங்களுக்கு செலக்டட் கொஸ்டின் எடுத்து நாங்கள் அப்டேட் பண்ணுவோம் வித் ஆன்சரோட. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக வந்து பிளாக் யூனிட் 1 வந்து ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. யூனிட் 1 முடிஞ்சு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 2 வந்து நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து அப்டேட் பண்ணுறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 509, 510க்குரிய ரிமைனிங் இருக்க யூனிட் 1லேருந்து அப்டேட் பண்ணுறோம். அதே மாதிரி 5 மார்க் 10 மார்க் எல்லா கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஆன்சர் வித் ஆன்சரோட அப்டேட் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. அடுத்த வீடியோவில் டெய்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக டிஎல்எட் சம்மந்தமாக ஒரு வீடியோ அப்டேட் பண்ணுவோம். அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு எக்ஸாம் சம்மந்தமாக 508, 509, 510 உடைய செலக்டட் MCQs 2 மார்க் 5 மார்க் வித் ஆன்சரோட கட்டாயம் இருக்கும். அதனால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வந்து லிங்க்கில் இருங்க. அப்போ தான் வந்து நம்ம அடுத்தாப்பில் டிஎல் சம்மந்தமாக அப்டேட் பண்ணுற வீடியோலாம் உங்களுக்கு டேரெக்டாக கிடைக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே வந்து நம்ம இதில் வந்து எல்லா கொஸ்டின் வந்து நம்ம இது வந்து பிட் கொஸ்டின்லாம் பார்த்தாச்சு. அதே மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோலாம் பார்த்தீங்க அப்படின்னா இதை சொல்லியிருந்தோம் 508 1 பிளாக் 1லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 31 பக்கம் 33 பக்கம் வரைக்கும் நம்ம ஸ்டடி பண்ண சொல்லியிருந்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறையா வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கின்ஸ் இருக்குது. அதில் அதை படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் MCQs வந்து ஃபுல்லாக நம்ம அட்டன் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 25 கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஏன்னா பாட்டாக நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண உங்களுக்கு அடுத்த வீடியோ நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். ஏன்னா வந்து நீங்கள் வந்து இப்போலேருந்து நீங்கள் எக்ஸாமுக்கு வந்து ஸ்டடி பண்ண முடியலைங்களா, அதுக்காக தான் நீங்கள் எப்போலேருந்து நீங்கள் வந்து ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கணுன்றக்காக தான் கண்டிப்பாக ஒரு பாட்டாக நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு 25 கொஸ்டின் வந்து உங்களுக்கு வித் ஆன்சரோட நம்ம பார்த்துருக்கோம். அது வந்து நம்ம ரிமைனிங் முன்னாடி இருக்க யூனிட் வந்து நீங்கள் பாருங்கள். ஏன்னா வீடியோ வந்து நம்ம முன்னாடி இதனுடைய வீடியோ வந்து நம்ம ஏற்கனவே அப்டேட் பண்ணியாச்சு. இது ஜஸ்ட் வந்து நம்ம வந்து நீங்கள் ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கணுன்றக்காக மட்டும் தான் இதை நாங்கள் காமிக்கிறோம். சரிங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 டைப் ஆஃப் அதாவது கொஸ்டின் 4 ஆப்ஷன் கொடுத்து அதில் செலக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அடுத்தாவில் பார்த்தீங்கன்னா 2வது பார்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 மார்க் மாதிரி கொடுப்பாங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கோடி டென்னில் இது வந்து வித் ஆன்சர் மட்டும் தான் இருக்கும். ஆன்சர் மட்டும் இருக்க ஒரு பார்ட் எடுத்திருந்தோம். அதேமாதிரி 4 ஆப்ஷன் அதில் வந்து கரெக்டான ஆன்சர் வந்து எப்படி நீங்கள் செலக்ட் பண்ணுறது அப்படின்றதையும் நம்ம அப்டேட் பண்ணிக்கோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 508லேருந்து பிளாக் யூனிட் 1க்காக நம்ம வந்து கிட்ட 3 வீடியோ கிட்ட அப்டேட் பண்ணிக்கோம். அதை நீங்கள் ஸ்டடி பண்ணிக்கங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள். ஏன்னா நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து நீங்கள் பக்காவாக ப்ரிப்பேர் ஆகணுன்றதுக்காக மட்டும் தான் நாங்கள் வந்து நிறைய வீடியோ உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கோம்.
நீங்கள் அதுக்கு தக்கன வந்து எல்லா வீடியோ வந்து நீங்கள் பாருங்கள். நீங்கள் ஏதாவது உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணிச்சா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎல்எட் பயிலக்கூடிய எல்லா ஆசிரியர்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா வந்து 508ன்றது காமன் சப்ஜெக்ட். 509 10 மட்டும்தான் நம்ம வந்து பாதி பேர் வந்து 509 எழுதுவோம், பாதி பேர் வந்து 510 எழுதுவோம். சரிங்களா? ஃபிசிக்ஸு, சயின்ஸு, சோசியல் சயின்ஸ் அதை வந்து சயின்ஸ் எழுதுறவங்களுக்கு தனியாக, சோசியல் சயின்ஸ் தனியாக நாங்கள் அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனால் 508 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காமன் சப்ஜெக்ட்டு. அதனால் எல்லாருக்கும், எல்லா டிஎல்எட் பயிலக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஆசிரியர்கள் அனைவருக்குமே இந்த மெசேஜ் வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நாங்கள் ஃபஸ்ட்லேருந்து என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் என்ன சொல்கிறோன்றதை கேளுங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ இதனுடைய எல்லாம் பார்த்திங்கன்னா 1 மார்க். இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு 4 ஆப்ஷன் இருக்கும், அடுத்து வந்து ஆன்சரோட அப்டேட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் வந்து ஃபஸ்ட் வீடியோ நாங்கள் அப்டேட் பண்ணியாச்சு. அதை பார்த்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்க. இந்த வீடியோட எண்டில் வந்து அந்த லிங்க்கையும் நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து நமக்கு 508 பிளாக் 1 யூனிட் 1 எல்லாமே உங்களுக்கு MCQs 2 மார்க் 5 மார்க் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு அப்டேட் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம மீதம் ரிமைனிங் இருக்கிற 508 இருக்குது பார்த்தீங்களா, அதில் யூனிட் 2 இம்பார்ட்டன்ட் MCQs 5 மார்க் 10 மார்க் எல்லாமே நாங்கள் அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.